நீட் வந்து நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆனால் அதுக்கு வந்து கரெக்டான ப்ரொசீஜர் இல்லை. சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களுக்கு நீட் வேணாம். ஏன்னா அதால் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. நடுவில் அதை ஸ்டாப் பண்ணால் எப்படின்றது தெரியல. ஆல்ரெடி முடித்தவங்களுக்கும் இவங்களுக்கும் அது ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கும். நீட் வந்துட்டு நான் வேணான்னு தான் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்னால இவ்வளோ பிரச்சனை வருது, ஆனாலும் இந்த கவர்மெண்ட் வந்து அதை பற்றி பண்ணாமல் அப்படியே கேஷுவலாக போயின்னு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து லீக் ஆனதுக்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நீட்டே வேணான்னு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாமே போயிருக்கு. வேணாமா நீட் எக்ஸாம் அஃப்கோர்ஸ் இட் இஸ் சப்போஸ் டு பி கண்டக்டட் மோர் ஃபேர்லி அண்ட் நீட் பேப்பர் லீக் ஆனதுனால தான் ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல அஜெண்டா தான், நல்ல விஷயம் தான் எக்ஸாம் எழுதுறதுல. எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு நீட்டு வேணான்னா வேணாம். நம்மளே ஆல்ரெடி நம்ம எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. தேவையில்லாத ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஹாப்பி. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாமல் ஸ்டேட்டுக்குமே வந்து இப்போ அது ஒரே ஒரு சாய்ஸாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து படிக்கிறவங்க சஃபர் ஆகி அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த எய்மாக இருக்கும். அதுக்கு அதை நம்மளால் முடியலைங்கிறதப்போ அவங்க பிரச்சனை ஆகிட்டு அது சூசைடுக்கு தான் போகிறாங்க. அதை தவிர்த்துடலாம். முக்கியமாக ஐபிஎன் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக தொடர்ந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது நடந்துட்டுருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு நீட் எக்ஸாம்ஸும் வேணும், அதே மாதிரி ஒரு சிலர் ரிஸ்ட்ரிக்ஷனோட இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க டேரெக்டாக மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ நீட் வேணுமா வேணாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீட் வந்து நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆனால் அதுக்கு வந்து கரெக்டான ப்ரொசீஜர் இல்லை. அதனால் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இது கரெக்டான ரிஃபார்ம்ஸ் இல்லாதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் சூசைட்ஸும் இது ஆகுது. அது வந்துட்டு லீக் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்னா நீட் வேணாம் என்ன கேட்டால். பிகாஸ் சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களுக்கு தனியாக அவங்க வந்து கோச்சிங் சென்டர்னு போனால் தான் அவங்களால பண்ண முடியுது. ஸோ சிலபஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்குன்னு அவங்க தனியாக படிக்கணும். அப்புறம் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமும் இருக்குது. எதுக்கு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஒன்று ஓகே. ஸோ முன்னாடிலாம் எப்படி இருந்தது, பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம் மார்க் பேசிஸில் போயிட்டு இருந்தது. இப்போ நீட்டுன்னு கொண்டு வந்தாங்க. ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு சஃபர் தான் ஆகும். நீட் வேணாம். ஏன்னா அதால் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்களக்கா. அதனால் வேணாம். அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து அதில் ஸ்கோர் பண்ண முடியலன்னு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபே ஸ்பாயில் ஆகுதுல, அதனால் வேணாம். நீட் எக்ஸாம்ன்றது ஆல்ரெடி இப்போ எல்லாருமே நடைமுறையில் அதில் செலக்ட் பண்ணி டாக்டர் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு. நடுவில் அதை ஸ்டாப் பண்ணால் எப்படின்றது தெரியல. ஆல்ரெடி முடித்தவங்களுக்கும் இவங்களுக்கும் அது ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீட் இருக்கிறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். நீட் வந்துட்டு நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லாரும் இதுக்காக எவ்வளோ பேர் எப்படி சொல்கிறது, இவ்வளோ பேர் தியாகம் பண்ணி அதை படிக்கணும் அப்படின்ற முன்னாடி வந்துட்டு அவங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி மார்க்ஸ் வந்து அதை வச்சு போனாங்க. இப்போ இதுக்குன்னு ஒரு எக்ஸாம்ஸ்னு வரும்போது வந்துட்டு இப்போ கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு அகாடமிஸ் எல்லாமே சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி படித்து அவங்க போயிடுறாங்க. ஆனால் ரொம்ப லோவாக இருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த ஒரு வெல்த்தியான எதுவுமே இல்லாததுனால அவங்க இன்னமும் டவுன் ஆகிட்டே இருக்காங்க. அதனாலேயே இன்னும் சூசைட்ஸுக்கு இன்னும் தள்ளப்படுறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீட் வேணாம் தான் நான் சொல்ல என்னோட அப்ரோச். அவங்க அங்கே டெல்லியில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம இங்கே ஏதாவது பண்ணணும். பட் ஆனால் தமிழ்நாடு நம்ம விஜய் நோக்கி போயிட்டுருக்கோம். ஏற்கனவே நீட்னால ஒருத்தவங்க இறந்தாங்க, இப்போ வந்து 20 பேர் இறந்துருக்காங்க. அந்த எக்ஸாம்னால இவ்வளோ பிரச்சனை வருது, ஆனாலும் இந்த கவர்மெண்ட் வந்து அதை பற்றி எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே கேஷுவலாக போயின்னு இருந்துச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறங்கியிருக்காங்க, இப்போ ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம் அதுக்கு. ஆனால் அதையும் வந்து கவர்மெண்ட் வந்து அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸ் ப்ராப்ளம் வருது, இவ்வளோ அங்கே அவ்வளோ பிரச்சனை நடக்குது டெல்லியில். இங்கே இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ தான் வந்து நம்ம எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்துருக்கு. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். நீட்டு வேணான்னு சொல்ல முடியாது, வேணும் தான். ஆனால் இப்போ வந்து நார்த்தில் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நீட்டு வேணான்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணல, அவங்களுக்கு வந்து லீக் ஆனதுக்காக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நீட்டே வேணான்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. நீட் தேவையில்லாத ஒன்று தான். தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரெஷர் பண்ணி சாகடிச்சிட்டு தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. நீட் எக்ஸாமும் வேணாம், மேக்ஸிமம் நீட் எக்ஸாம் வேணாம். சிம்பிள். ஸோ எனக்கு என்னென்னா நீட் வேணும்,
பட் அதே சமயம் அது ஃபேராக இருக்கணும். கெட்டிங் லீக் திஸ் வெரி எப்படி சொல்ல, நானே இப்போ ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட் தான், நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த பேப்பர் லீக் ஆச்சுன்னா நான் நைட் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், என்னோட என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாமே போயிருக்கு. அப்போ எனக்கு அது கஷ்டம் தானே. ஸோ என்ன மாதிரி தானே இப்போ அந்த நீட் பசங்களுக்கும் வேணாம் மேம். எப்படி இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ. ஏன்னா இப்போ சிஏலாம் சொன்னீங்கன்னா பேப்பர் 77 இயர்ஸாக லீக்கே ஆகலை. நீட்டில் எல்லாமே லீக் ஆகுது. இப்போது எதுக்கு இப்போ லீக் ஆகிறதுக்கு எதுக்கு அவங்க எக்ஸாம் வைக்கணும்? ப்ரொடெஸ்ட் இப்போ எவ்வளோ பேர் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. நிறைய பசங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸே எத்தனையோ பேர் அழுகுறாங்க, அழுகுறாங்க, நான் எழுதி கஷ்டப்பட்டு நான் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்றாங்க. NEET exam, of course, it is supposed to be conducted more fairly, and NEET paper leak ஆனதுனால தான் ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் if you see, there is protest all over the country regarding this NEET paper leak. எக்ஸாம்ன்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு நல்ல அஜெண்டா தான், நல்ல விஷயம் தான் எக்ஸாம் எழுதுறதுல. ஏன்னா வந்துட்டு நம்மளோட எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ எல்லா மக்களுக்கும் வந்துட்டு எக்ஸாம்ஸ், அதாவது மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக போகும்போது பைசா யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க வந்துட்டு அந்த இது மெடிக்கல் சீட் எடுத்துடுறாங்க. ஸோ மணி இல்லாதவங்களால கஷ்டப்படுறாங்க. இப்போ நீட் வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா காமனாக அக்ராஸ் வந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. ஏன்னா நமக்கு நீட்டு வேணான்னா வேணாம். நம்மளே ஆல்ரெடி நம்ம எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதர் ஸ்டேட்ஸை விடுங்க, நம்ம தமிழ்நாடு எடுங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பேர் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்படிலாம் கொடுக்கணும்னு என்ன, 12th மார்க்ஸை வச்சு எவ்வளோ பேர் டாக்டர் ஆனவங்க இருக்காங்க. இப்போ அவங்க அவ்வளோ சர்வீஸ் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போது இதை வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ புவர் பீப்புள்ஸ்லாம் அவங்க அப்ரோச் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க சார் இதனால? சிம்பிளாக சொல்லணும்னா தேவையில்லாத ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த ஏஜுக்கு அவங்க அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாங்களான்றதே தெரியல. நம்ம தேவையில்லாமல் நிறைய கொண்டு போய் அவங்க மேலே டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி. டு கெட் அ குவாலிஃபைட் டாக்டர்ஸ் அண்ட் ஆல். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மினிஸ்டரை சூஸ் பண்ணாலோ வேறு எதுக்காச்சும் நீங்கள் ஒரு பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஹாப்பி. NEET எக்ஸாம் வந்து ஒரே ஒரு வழி, MBBS கவர்மெண்ட் காலேஜஸ் போகணுன்னா. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாமல் ஸ்டேட்டுக்குமே வந்து இப்போ அது ஒரே ஒரு சாய்ஸாக தான் இருக்குது, நீட் மட்டும்தான் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட் அட்டானமி வந்து இல்லை நம்மளுக்கு, அதனால தே ஷுட் பேன் திஸ் எக்ஸாம். இப்போ வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்குமே படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன் நீட்டுக்கு மட்டும் வந்துட்டு படித்து டாக்டர் ஆகும்போது எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறாங்க? முன்னாடியே எக்ஸாம் வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அது வந்துட்டு கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எழுதி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட லீக்னால இவ்வளோ பேர், அந்த 20 பேர் அதனால தான் இறந்துருக்காங்க. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறது அவங்க இறந்துருந்தாமல் இருந்திருப்பாங்கல்ல. தமிழ்நாடு அப்போதுலேருந்து நீட் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதெல்லாம் வந்து அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீட் வேணான்றது தான் ப்ரைமரியாக பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாகவே அது ஸ்டேட் போர்டில் சென்ட்ரலில் படித்தவங்க மட்டும்தான், சிபிஎஸ்சியில் படித்தவங்க மட்டும்தான் நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆக போகிறாங்க, ஸ்டேட்டில் படித்தவங்களால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 12th மார்க்கை வச்சு இப்போ எல்லாருமே வந்து 500க்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 400 மேலே எல்லோரும் தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம எதனா ஒரு என்ட்ரி லெவல்னு ஒன்று வைக்கணும். எல்லாராலே டாக்டர் ஆகிட முடியாதுல்ல. அதனால் என்ட்ரி லெவல் வச்சு தான். இப்போ நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்தோன்னா பணத்தை வச்சு போவாங்க, கோடி கணக்கில் வச்சு போவாங்க, லேக்ஸ் கணக்கில் கொடுத்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க வந்து படிப்பு வச்சு மட்டும்தான் போக முடியும் நம்மளால். நம்ம பசங்களும் படிப்பாங்க போகிறாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் அது கொஞ்சம் ஜென்ரலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்லீப்லெஸ் நைட் நிஜமாக சொல்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க சுற்றி ஏன்னா அவங்க இப்போ எங்கேயாச்சும் வெளில போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், என்டர்டெயின் ஆகணும்னு நினச்சா கூட இல்லை எனக்கு இப்போ படிக்கணும், இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஏன்னா நான் அதுதான் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு மூவிக்கு போனாங்க, இட்ஸ் 2 hours தான், ஆனால் 2 hours நான் 2 சாப்டர் படிச்சிருவேனே, அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ டாக்டர் கேட்கவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, 10 மார்க்ஸில் அவங்களுக்கு இந்த தடவை நீட்டில் போயிடுச்சு. அந்த பேப்பர் லீக் ஆகாமல் இருந்ததா மேபி பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம், அவங்க இந்த அட்டன் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் டைம் அவங்க பண்ணுறச்ச இப்போ பண்ணியிருந்தாங்க, அது கிளியர் பண்ணியிருப்பாங்க. லீக் ஆனதுனால அவங்க திரும்பி இப்போ அட்டன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸாக தான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து இப்போ மிடில் கிளாஸ்லேருந்து படிக்கிறவங்க சஃபர் ஆகி அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த எய்மாக இருக்கும். அதுக்கு அதை நம்மளால் முடியலைங்கிறதப்போ அவங்க பிரச்சனை ஆகிட்டு அது சூசைடுக்கு தான் போகிறாங்க. அதை தவிர்த்துடலாம். முக்கியமாக நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் இன்னும். ஆனால் நீட்டு மோஸ்ட்லி வேணாம், அதுதான் எங்களோட தாட்டம். ரொம்ப கஷ்டம். லைஃபே அவங்க படித்த அந்த கொஞ்ச நாள் வேஸ்ட். அவங்க என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அந்த டைமில், எல்லாமே போச்சுல்ல. இப்போ அவங்க தனித்தனியாக வச்சுருக்காங்களே, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, அதெல்லாம் வைக்காமல் எல்லாமே காமனாக ஆக்குனா
நீட்டு நீங்கள் நேராக போகலாம். இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க நாலேஜும் ஸ்டேட் போர்டுக்கு இருக்க நாலேஜும் வந்து ஈக்குவல் ஆகாதுல்ல. கவர்மெண்ட் வந்துட்டு நீட் வேணும் வேணான்றதோட அந்த நீட்டை எப்படி முறைப்படுத்துறது தான் வந்துட்டு இப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுன்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கருப்பாடுகள் 1-2 ஆடுகள் இருக்கிறனால தான் வந்து அந்த பிரச்சனைகள் வருகிறது. இப்போ அவங்களாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் சிஸ்டமில் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரிசால்வ்டு. அதனால் நம்ம நீட் வேண்டான்றதோட அந்த பிளாக் ஷீப்ஸை வந்துட்டு நம்ம சொசைட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் ரிசால்வ்டு. அதான் தமிழ்நாட்டில் அவன் வேணான்னு சொல்கிறது அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ஆல் ஓவர் த இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நீட் வேணும். தமிழகத்துக்குன்னு இருக்குது அது தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது நீட் வேண்டாம் தான். ஏன்னா அதுக்கேற்ற எஜுகேஷன் இங்கே இல்லை. அதனால தான் இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். சில கட்டுப்பாடுகளோடு நீட் வச்சாலும் அதுவும் ஓகே. நம்ம தமிழக மக்களும் எடுத்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில கட்டுப்பாடுகளோடு இருந்தால் ஓகே. நம்ம முன்னாடியிலேருந்து போராடுறது தானே நீட் எக்ஸாம் வேணான்னு ஃபஸ்ட்லேருந்து நம்ம அது சொல்லிகிட்டு இருக்க தான். இப்போ அது கொஞ்சம் ஃபயர் ஆகி அது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. எக்ஸாம் லீக் ஆனோன்னா இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அவ்வளோதான். எனக்கு கேட்டால் நீட்டே தேவையில்லை. ஏன்னா பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தா போதும், அவங்களே வந்து மேலே வந்துடுவாங்க. இப்போ இருக்க எல்லோரும் டேலண்டாக தான் இருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மேலே ஆகும். நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க, மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? நீட் எக்ஸாம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.